அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி தான். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், என்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒன் பை ஒன்னாக இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக இதாகிருச்சு, வதங்கிருச்சு. இப்போ அடுத்து எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புதினா, கொத்தமல்லி தழை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சுருள கிண்டணும். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கின பிற்பாடு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சுல. அதோட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோட நம்ம 1/2 kg கறி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தயிரையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பட்டை கிராம்பு தூளையும் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை வாசனை போனதுக்கு பிற்பாடு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இதோட நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3/4% வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 kg சாப்பாட்டுக்கு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 hour இருக்கட்டும் தம்லேயே, அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம் உடைச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி நல்லா டேஸ்டியாக பொலன்னு நல்லா உதிரியாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.